ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸையும் அது கூடவே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்னைக்கு சர்வ தர்ஷனம் போறதுக்கான அந்த வழியும் அதே மாதிரி 300 தர்ஷன் போறதுக்கான வேயும் வீடியோஸ் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோவையும் இந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா தர்ஷன் போறவங்களுக்கு அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத லொகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் தர்ஷன் போயிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண விருப்பப்பட்டா நீங்க எந்த வீடியோ பாக்குறீங்களோ அதுக்கு கீழே கமெண்டாவும் நீங்க ஷேர் பண்ணலாம். இல்ல உங்களோட லைவ் அப்டேட்ஸை மற்றவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் வழியாகவும் ஷேர் பண்ணலாம். டெலிகிராம்ல 2700 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டெய்லி தர்ஷனுக்கு ஒரு 10 பேராவது போவாங்க. அவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு தரிசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 300 தரிசனத்துக்கு இன்னைக்கு ஒரு சிலருக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கு, ஒரு சிலருக்கு 3 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ ஆவரேஜா 2ல இருந்து 3 மணி நேரம் அப்படின்றது தான் இன்னைக்கான தர்ஷன் டைமா இருக்கு. அதே போல இலவச தரிசனத்துல டோக்கன் வாங்கிட்டு போறவங்களுக்கு ஒரு 3ல இருந்து 5 மணி நேரம். ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவர் அப்டேட் பண்ணியிருந்தாரு. 3ல இருந்து 5 மணி நேரம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறவங்களுக்கு டைம் ஆகுது. அதே போல டோக்கன் இல்லாம டைரக்ட் தர்ஷன்ல ஜாயின் பண்றவங்களுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் டு ஒரு 18 மணி நேரம்குள்ள ஆகுது. நேத்து 16 மணி நேரம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி டிடிடி அபிஷியலா அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டா இருக்கு. நீங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும் அப்படின்னா கீழ் திருப்பதியில 3 இடங்கள்ல கொடுக்குறாங்க. ஒன்னு ரயில்வே ஸ்டேஷன், பேக் சைடு இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அதை விட்டா நீங்க அலிப்பேரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 காம்ப்ளெக்ஸ்லயும் காலையில 3 மணில இருந்து 5 மணிக்குள்ளதான் கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்மளோட நண்பர் ஒருத்தர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, நாங்க காலையில ஒரு 3 மணிக்கே போயிட்டோம், ஆனா அப்படி இருந்தாலும் அவங்க எங்களை லைன்ல நிக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 4-4:30 போல எல்லாருமே உட்காந்துருந்தவங்க எல்லாம் எழுப்பி ஓடினாங்க. அதை பார்த்துட்டு தான் நாங்களும் போனோம். ஸோ லைன்ல ஃபாஸ்டா போயிட்டு அதுக்கப்புறம் தான் லைனே இது பண்ணாங்க. ஆனா 5:20 ஆயிடுச்சு எங்களோட கவுண்டர்ல டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 3ல இருந்து 5 மணி அப்படின்றது அதுக்குள்ளேயும் கொடுக்கலாம், மேபி 5:30 மணி கூட ஆகலாம். எப்படி இருந்தாலும் நீங்க முன்னாடி வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க டோக்கன் வாங்கிக்க முடியும். இன்னைக்கு காலையில 7:30 மணி வரைக்கும் டோக்கன் இஷ்யூ பண்ணாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் டோக்கன் வாங்கிட்டு அதை கூட நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து போறவங்களுக்கு கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல பிப்ரவரி மாசத்துக்கான ஆர்ஜித சேவா, எலக்ட்ரானிக் டிப், சீனியர் சிட்டிசன் டிக்கெட் இது எல்லாமே இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேல அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா தர்ஷன் டிக்கெட் ஓபன் ஆகும். 300 தர்ஷன் ஆகட்டும் 500 ஆகட்டும் ஓபன் ஆகும். அது மேபி இந்த மாசம் கடைசியில ஓபன் ஆகலாம், இல்லைன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல ஓபன் ஆக வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் அந்த நாட்கள்ல தரிசனம் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஸோ கண்டிப்பா தரிசனம் இருக்கும். டிக்கெட் ஓபன் அப்டேட் வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல மார்ச் மாசத்துக்கும் நிறைய பேர் அப்டேட் கேக்குறீங்க. மார்ச்சோட அப்டேட் பிப்ரவரியில வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இந்த மாசம் கடைசியில கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா லாஸ்ட் வீக்குள்ள வர்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. எப்ப வந்தாலும் அந்த அப்டேட் கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. இந்த வீடியோல நான் அட்டாச் பண்ணிருக்கக்கூடிய அந்த தரிசனம் போற வழி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் பேசிய அப்டேட் பண்ணியிருப்பாரு. ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு டெலிகிராம் சேனல் வழியா ஷேர் பண்ணுங்க. அதே போல உங்களுக்கான தகவல்களும் நம்ம சேனல்ல உடனுக்குடனே கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ்ல நீங்க ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கறத விட உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல நமக்கு சாட் குரூப் இருக்கு. அதுல உங்களோட மெசேஜ் போட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பதில் கிடைக்கும். அதே போல நீங்க ஒரு வயசுக்கு கம்மியான குழந்தைகள் தர்ஷன் போறது பத்தியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது ஒவ்வொரு டைம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பர்த் சர்டிபிகேட் இல்லை அப்படின்னா அந்த குழந்தையோட டிஸ்சார்ஜ் ஆன சம்மரி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஹாஸ்பிட்டல்ல, அதை வச்சு கூட நீங்க போகலாம். இப்ப நீங்க இமேஜ்ல பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் நீங்க போய் என்ட்ரி பண்ணணும். இந்த இடத்தோட பேரு சுபதம் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நீங்க இந்த தர்ஷனுக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ற டைமிங்கும் நீங்க இமேஜ்ல பாத்துருக்கீங்க. அது கொடுத்துருக்காங்க பாருங்க, 12 மணில இருந்து 6 மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்குள்ள குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் இல்லைன்னா டிஸ்சார்ஜ் சம்மரி நீங்க எடுத்துட்டு போகணும். அதே போல பேரண்ட்ஸோட ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதுவும் ஆதார் கார்டு தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இதை எடுத்துட்டு போய் இந்த இடத்துல நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. ஒரு வயசுக்கு கம்மியான குழந்தைகள் மட்டும்தான் இந்த தர்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ பிலோ 1 இயர் பேபி தர்ஷன் ரிகார்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க.
இதுவுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது போல நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே இந்த வீடியோ மூலமா நான் நன்றி தெரிவிச்சுக்க விரும்புறேன். சோ நீங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த அப்டேட்டை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. கரெக்டாக நாராயணகிரி ரெஸ்ட் ஹவுஸ் நம்பர் 1க்கு ஆப்போசிட்டில் சர்வதர்ஷன் இருக்கு. கரெக்டாக இந்த அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்கே வரைக்கும் கரெக்டாக பஸ் வருது. நீங்கள் அந்த பஸ் அங்கே வரைக்கும் வருது, அதில் இறங்குனீங்கன்னா கரெக்டாக நாராயணகிரி ரெஸ்ட் ஹவுஸ்ன்னு கேட்டிங்கன்னா அங்கே இறக்கி விட்ருவாங்க. அங்கே இறங்கி இந்த பஸ் நிற்கிது பாருங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம ஃப்ரீ என்ட்ரிக்கு போகிறதுக்கு அங்கே தான் இருக்குது. அது முதலே சின்ன பிள்ளைங்க அந்த ஹேண்டிகேப் போகிற என்ட்ரி வந்து முதலே வந்துருச்சு. அதை எடுக்க மறந்துட்டேன். எங்கள் ஃபேமிலியோட கொஞ்சம் பேசிட்டு வந்தாலும் மறந்துட்டேன் மேடம். மிச்சபடி அதுலேருந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன் மேடம். வரேன் காசு வந்து மட்டும் காசு வச்சுருக்கீங்களா? அவங்க கொடுத்துருக்கீங்களா?